பாலமுருகன் செகண்ட் ஷிஃப்ட் மெக்கானிக்கல். என்னுடைய சொந்த ஊர் தேனி பக்கத்தில் பழனி செட்டிவெட்டி. எனக்கு ஒரே ஒரு பையன், அவன் பிஇ சிவில். இப்போதைக்கு கேஎம்சி கம்பெனியில் பர்ச்சேஸ் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, லவ் மேரேஜ். என்னுடைய நான் 2 வருஷம் 7 ஸ்டீலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, தோட்டத்தில் வேலை பார்க்க ஆள் இல்லை பார்க்குறதுக்கு. அதனால் மூணார் பக்கத்தில் எங்கள் எஸ்டேட் இருக்குது தோட்டத்தில். இப்போ அதை ஏலக்காய் ப்ளஸ் மிளகு, அதை தான் நான் என்னுடைய சொந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய. ஒரு நிமிஷம், உங்களுக்கு பையனுக்கு லவ் மேரேஜ்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? ஒரு நிமிஷம். சரி, இப்போ எப்படி இருக்காங்க? சந்தோஷமா இருக்காங்களா? ஓகே. அப்புறம் இன்னொரு கொஸ்டின், லவ் மேரேஜ் பண்ண பொண்ணு உங்கள் காஸ்டா இல்லை வேற காஸ்ட்? சொந்த ஊரா? சொந்தம். வாழ்த்துக்கள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் செகண்ட் ஷிஃப்ட் எலக்ட்ரிக்கல் பொன்மலை ஜோதி. நான் முடிச்ச உடனே ஒரு 1 இயர் வெதரா கோர்ஸில் அப்ரெண்டிஸ் மாதிரி ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வெளியே ஒரு 1 இயர் பாண்டிச்சேரியில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் 1 இயர் வேலை பார்த்தேன். எனக்கும் அது வேலையெல்லாம் கம்மியாக இருந்தவொடனே வெளியே வந்தாச்சு. வெளியே பழையபடி வெதரா கோர்ஸில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து ஒரு 17 வருஷம் ஒர்க் பண்ணேன். பிறகு 2007 ஏஆர்எஸ் தங்கியது. அதுக்கப்புறம் ஃபைனான்ஸு, விவசாயம். வீட்டில் டீச்சராக இருக்காங்க. பெரிய பொண்ணுக்கு ஏன் ஸ்கூலில் டீச்சராக இல்லை? கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. வீட்லேயும் அவங்க டீச்சராக இருக்காங்க. பொடி வச்சுட்டேன். இல்லை, கரெக்ட். அவர் சொல்கிறது கரெக்ட். அப்போ இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, அவர் நின்று பேசுகிற பொசிஷனே தெரியுதா? ஒன்று பிஇ முடிச்சுட்டு டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேரேஜ் ஆயிடுச்சு. மாப்பிள்ளையும் அதே ஐடி பக்கத்தில் இச்சலா கம்பெனி, பையன் ரா காலேஜ் முடிச்சுட்டு டாக்டர் தென்காசி மாவட்டம். கோர்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு வருஷமாக ப்ராக்டிஸ் வந்துட்டு இருக்காங்க. எந்த ஊர் சார் சொன்னீங்க? ஆவடையூர். எந்த மாவட்டம்? தென்காசி. பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் தான். உங்கள் டிபார்ட்மெண்ட்டை கேட்டு சௌரியராஜன் தெரியுங்களா உங்களுக்கு? சௌரியராஜன் ஒரு தெரியாமல் இருக்க முடியுமா?